இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அவர் கடவுளின் மகன் என்றால் அவருக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவரை மீட்பார். சாலமோன் ஞானம் 2 அதிகாரம் 15-20. அன்று ஞான நூலில் தீயவர்கள் சொன்ன அதே வசனம்தான் அன்று கல்வாரி மலையில் எதிரொலித்தது. நீ கடவுளின் மகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்றார்கள். அவர் இறங்கி வரவில்லை, ஏனெனில் அவர் ஏறிச் சென்றது நமக்கான விடுதலையை தேடித்தர. அவர் ஏறிச் சென்றது நமக்கான விடுதலையை தேடித்தர. நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? நீதிமான் என்பவன் உலகிற்கு ஒரு கண்ணாடி போன்றவன். நீதிமான் என்பவன் உலகிற்கு ஒரு கண்ணாடி போன்றவன். அழுக்கானவர்களுக்கு கண்ணாடியை பார்த்தால் கோபம் வரும். தீயவர்களுக்கு நீதிமானின் வாழ்வு ஒரு குத்தலாக இருக்கிறது. அவன் நடையே அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது. அவன் மௌனம் இவர்களின் ஆரவாரத்தை அடக்குகிறது. அவர்கள் நடையே அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது. அவன் மௌனம் இவர்களின் ஆரவாரத்தை அடக்குகிறது. அவன் உண்மை இவர்களின் பொய்களை தூடு வைக்கிறது. எனவேதான் அவனை சோதிப்போம், சாகடிப்போம் என சூழ்ச்சி செய்கிறார்கள். இன்றைய தீயவர்களின் சூழ்ச்சி, இன்று சிலுவையில் அறைய ஆணைகள் தேவையில்லை, ஒரு வாட்ஸ்அப் வதந்தி போதும். இந்த சிலுவையில் அறைய ஆணைகள் தேவையில்லை, ஒரு வாட்ஸ்அப் வதந்தி போதும். நேர்மையாக இருப்பவனை லூசு என்கிறது இந்த உலகம். பணம் சம்பாதிக்க தெரியாதவன் வேஸ்ட் என்கிறது. நேர்மையாக இருப்பவனை லூசு என்கிறது இந்த உலகம். பணம் சம்பாதிக்க தெரியாதவன் வேஸ்ட் என்கிறது. நல்லவர்களை துன்புறுத்துவது என்று ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. நல்லவர்களை துன்புறுத்துவது என்று ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. இவன் ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறான், இவன் யோக்கியத்தை சோதிப்போம் என்று கிளம்பும் கூட்டத்திற்கு பஞ்சமில்லை. தீயவர்கள் எப்போதும் யூனிட்டியாக இருப்பார்கள். ஆனால் நீதிமான்கள் நான் தான் பெரிய நீதிமான் என்று தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். கடவுள் வந்து காப்பாற்றுவார் என்று நாம் காத்திருக்கிறோம். ஆனால் கடவுளோ நீ முதலில் பக்கத்து வீட்டு நீதிமானுக்கு உதவி செய் என்கிறார். கண்டிப்பாய் விடுதலை உண்டு, கண்டிப்பாய் விடுதலை உண்டு. சாலமோன் ஞானம் 2 தீயவர்கள் சிரித்தார்கள். ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் அதே நீதிமான்கள் மகிழ்ச்சியோடு நிற்பதைக் கண்டு நடுங்குவார்கள். இயேசு சிலுவை ஒரு தோல்வி என உலகம் நினைத்தது. ஆனால் அதுதான் மரணத்தின் மீதான மாபெரும் வெற்றி. துன்பப்படுவர்களே கலங்காதீர்கள். உங்கள் கண்ணீரை சேகரிக்கும் கடவுள் அதை ஆசீர்வாத மழையாக மாற்றும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீதிமான் என்றால் தேவன் காப்பாரோ, நீதிமான் என்றால் தேவன் காப்பாரோ என்று ஏளனம் செய்யும் உலகம் ஒரு நாள் ஏங்கி நிற்கும் ஒரு வெற்றியை கண்டு. ஆணிகள் பாய்ந்த கரங்களில் இன்றும் நீதிமான்களின் பெயர்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஆணிகள் பாய்ந்த கரங்களில் இன்றும் நீதிமான்களின் பெயர்கள் செதுக்கப்பட்டுள்ளன. துன்பங்கள் என்பது நம்மை அழிப்பதற்கான தீயவர்களின் திட்டம் அல்ல. துன்பங்கள் என்பது நம்மை அழிப்பதற்கான தீயவர்களின் திட்டம் அல்ல, நம்மை செதுக்குவதற்கான இறைவனின் திட்டம். கல்வாரிக்கு பிறகுதான் உயிர்ப்பு உண்டு. கல்வாரிக்கு பிறகுதான் உயிர்ப்பு உண்டு. நிந்தனைக்கு பிறகுதான் நித்திய வாழ்வு உண்டு. நிந்தனைக்கு பிறகுதான் நித்திய வாழ்வு உண்டு. நீதிமானே நிமிர்ந்து நெல். உன் மீட்பர் உன்னோடு இருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தீயவர்களின் சூழ்ச்சிகள் உன்னை உயர்த்தும் ஏணிகளாக மாறும் காலம் இதோ. ஆணி அடிக்கும் போது மௌனமாக இருந்தாரே, அந்த மௌனம்தான் இன்று அகிலத்தையே ஆளுகிறது. ஆணி அடிக்கும் போது மௌனமாக இருந்தாரே, அந்த மௌனம்தான் இந்த அகிலத்தையே ஆளுகிறது. இயேசுவின் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது அதிகாரத்தின் உச்சக்கட்ட அமைதி புரட்சி. இயேசுவின் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது அதிகாரத்தின் உச்சக்கட்ட அமைதி புரட்சி. அன்று பிலாத்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை, ஏனெனில் சத்தியத்திற்கு சாட்சிகள் தேவையில்லை. சத்தியமே சாட்சியாக நிற்கும் போது வார்த்தைகள் எதற்கு? சத்தியமே சாட்சியாக இருக்கிற போது வார்த்தைகள் எதற்கு? அது மௌனத்தின் மொழி. கசையடிப்பட்ட போது அவர் கத்தவில்லை, முள்முடி வைத்த போது அவர் முறையிடவில்லை. கசையடிப்பட்ட போது அவர் கத்தவில்லை, முள்முடி வைத்த போது அவர் முறையிடவில்லை. ஆணிகள் எலும்பை துளைத்த போது அவர் ஆக்ரோஷமாக சாபம் கொடுக்கவில்லை. ஏனெனில் அந்த மௌனம்தான் நம் 1000 காலத்து பாவங்களுக்கு பரிகாரமானது. ஏனெனில் அந்த மௌனம்தான் நம்முடைய 1000 காலத்து பாவங்களுக்கு பரிகாரமானது. வார்த்தையார் உலகை படைத்தவர், மௌனத்தினால் உலகை மீட்டார். இன்றைய சத்தங்கள், இன்று நாம் ஒரு சொல் கேட்டால் பதிலுக்கு 10 சொற்களை பீரங்கியாக வீசுகிறோம். இன்று நாம் ஒரு சொல் கேட்டால் பதிலுக்கு 10 சொற்களை பீரங்கியாக வீசுகிறோம். சமூக வலைதளங்களில் ஒரு சிறு விமர்சனம் வந்தால் பதில் கொடுக்க டைப்பிங் செய்து விரல்கள் தேய்கின்றன.
ஆனால் நீதிமானுக்கு தெரியும், அமைதி என்பது பயமல்ல, அது கடவுள் செயல்பட நாம் கொடுக்கும் இடம். மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். துன்புறுத்தவனுக்கு அவன் செய்யும் காயத்தை விட பாதிக்கப்படுவனின் மௌனம்தான் அதிக பயத்தை தரும். ஏனெனில் மௌனம் என்பது நேரடி புகாராக பரலோகத்தில் சிம்மாசனத்துக்கு செல்கிறது. நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நேரடியாக எடுக்கிறார். நீங்கள் மௌனமாக இருக்கிற போது உங்கள் வழக்கை ஆண்டவர் நேரடியாக கையில் எடுக்கிறார். நாம் ஜெபத்தில் கூட இறைவனை பேச விடுவதில்லை. நாம் ஜெபத்தில் கூட இறைவனை பேச விடுவதில்லை. நாமே லிஸ்ட் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். தவக்காலம் என்பது உபவாசம் இருப்பது மட்டுமல்ல, வீணான வாக்குவாதங்களுக்கு லீவு கொடுப்பதும் தான். தவக்காலம் என்பது உபவாசம் இருப்பது மட்டுமல்ல, வீணான வாக்குவாதங்களுக்கு லீவு கொடுப்பதும் தான். அடுத்தவர் நம்மை ஏற இறங்க பார்த்தால் கூட தேங்க்யூ சாமி என்று சொல்லி நகர்வதே பெரிய தவப்பயன். அடுத்தவர் நம்ம ஏற இறங்க பார்த்தால் கூட தேங்க்யூ சுவாமி என்று சொல்லி மறங்க நகர்வுதான் பெரிய தவப்பயன். மௌனத்தின் வெற்றி. கல்வாரியில் மௌனம்தான் 3ஆம் நாளில் உயிர்ப்பின் முழக்கமாக மாறியது. நீதிமானே, உன்னை தீயவர்கள் வதைக்கும் போது பதிலடி கொடுக்க தொடங்காதே. இயேசுவின் ஆணி வாய்ந்த கரங்களை நினைத்துப்பார். உன் மௌனம் ஒரு நாள் உன் பகைவரை வெட்கப்பட வைக்கும். நம்பிக்கை பாறை, புயலை வெல்லும் புன்னகை. கடவுள் என் பக்கம் என்ற தைரியத்தில் நில்லுங்கள். வெல்லும் புயல் அடித்தாலும் கடவுள் என் பக்கம் என்ற தைரியத்தில் நில்லுங்கள். வெல்லும் புயல் அடித்தாலும் அது நித்திய பாறை ஒருபோதும் அசையாது. கடல் கொந்தளித்தாலும் காற்று கத்தினாலும் கலங்காதே மகனே. கடல் கொந்தளித்தாலும் காற்று கத்தினாலும் கலங்காத மகனே, கலங்காதே மகளே. உன் படகில் தூங்குவது காற்றையும் கடலையும் அதட்டி அதே இயேசு. அவர் மௌனமாக இருக்கிறார் என்பதற்காக அவர் மறந்து விட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. அவர் மௌனமாக இருக்கிறார் என்பதற்காக அவர் மறந்து விட்டார் என்பதை மட்டும் நினைத்து விடாதே. பாறையின் மேல் கட்டிடமாக இரு. மணல் மேல் கட்டிய வீடு ஒரு சிறு மலைக்கே சரிந்துவிடும். ஆனால் கிறிஸ்து என்னும் பாறை மேல் கட்டிய நம்பிக்கை எந்த சுனாமி வந்தாலும் சுடர்விடும். அன்று தாவீது நின்ற தைரியம் கோலியாத்தின் உயரத்தை பார்த்தல்ல, தம் பக்கத்தில் இறைவனின் பவரை பார்த்து. இன்றைய புயல்களும் நம் பயமும், இன்று நம் வாழ்வின் புயல்கள் பலவிதம். வேலையில் சிக்கல், வீட்டில் சண்டை அல்லது தீயவர்களின் சூழ்ச்சி எனும் இருள் கடவுள் என் பக்கம் என்று சொல்லும் போது நாம் இதயத்தின் பிளட் பிரஷர் குறையும். ஏனெனில் யுத்தம் நம்முடையது அல்ல, அது சிலுவை சுமந்த ஆண்டவருடையது. யுத்தம் நம்முடையதல்ல, அது சிலுவை சுமந்த ஆண்டவருடையது. நாம் புயல் வரும்போது கடவுளே காப்பாற்றுகிறோம், ஆனால் காற்றடிக்கும் திசையை பார்த்து ஓடுகிறோம். புயல் வரும்போது கடவுளே காப்பாற்றுகிறோம், ஆனால் காற்றடிக்கும் திசையை பார்த்து ஓடுகிறோம். கடவுள் நம்பக்கம் இருக்கிறார் என்பது அவர் நமக்கு குடைபிடிப்பார் என்பதல்ல, மழைகளை நனைந்தாலும் நமக்கு ஜலதோஷம் சோர்வு பிடிக்காமல் காப்பார் என்பதே. ஆபத்து வரும்போது அலைபேசியில் பேலன்ஸ் இடாதீர். உங்கள் விசுவாச பேலன்ஸை செக் பண்ணுங்கள். அசையாத அஸ்திவாரம், ஆணிகள் வாய்ந்த கரங்கள் என்று உன்னை அசைக்க முடியாத அஸ்திவாரமாக தாங்குகின்றன. அஸ்திவாரங்களாக தாங்குகின்றன. தீயவர்கள் உன் காலை வார நினைக்கலாம், ஆனால் உன்னை தாங்குவது உலகையே உன் உள்ளங்கையில் ஏந்தியவர். சிலுவை என்பது ஒரு தோல்வியின் அடையாளம் அல்ல, அது எதற்கும் அசையாத வெற்றியின் பாறை. சிலுவை என்பது ஒரு தோல்வியின் அடையாளம் அல்ல, அது எதற்கும் அசையாத வெற்றியின் பாறை. நீதிமானே, புயல் வீசட்டும், அது உன் வேர்களை இன்னும் ஆழமாக்கும். நீதிமானே, புயல் வீசட்டும், அது உன் வேர்களை இன்னும் ஆழமாக்கும். சூழ்ச்சிகள் வரட்டும், அவை உன் சாட்சிய வாழ்வை இன்னும் உரமாக்கும். கடவுள் என் பக்கம், இது வெறும் வாசகம் அல்ல. இது சாத்தானை நடுங்க வைக்கும் மாபெரும் பாஸ்வேர்டு. வெறுப்பை வெல்லும் அன்பு ஜெபம், சிலுவை சார்ந்த ரெசிபி என்று சொல்லலாம். உங்களை துன்புறுத்தவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெறுப்புதான். அவர்களுக்கு அன்பை அறிமுகப்படுத்துங்கள். இயேசுவின் சிலுவை சொற்களில் முதல் சொற்களே அவர் பகைவருக்காக செய்த ஆசி ஜெபம்தான். தந்தையே மன்னியும் என்றாரே, அந்த மன்னிப்பு தான் இன்று நமக்கான மீட்பின் வாயில். வெறுப்பின் மேல் அன்பு. தீயவர்கள் ஆணிகளை அடித்தார்கள், பதிலுக்கு அவர் ஆசீர்வாத மொழியை சுரந்தார். வெறுப்பு என்பது ஒரு நஞ்சு, அது குடிப்புமனையை முதலில் கொள்ளும். அன்பு என்பது ஒரு காயம், அது கொடுப்பவனை காயப்படுத்தினாலும் பெறுவனை கண்டிப்பாய் குணமாக்கும்.
சுவாமி சிலுவையில் பட்ட காயங்கள் நம் வெறுப்பு என்னும் நோய்க்கு மருந்து. இயேசு சாமி சிலுவையில் பட்ட காயங்கள் நம் வெறுப்பு என்னும் நோய்க்கு மருந்து. இன்றைய வெறுப்பும் நம் ஜெபமும். இன்று நாம் ஒருவன் திட்டினால் அவனை சாபம் கொடுக்க துடிக்கிறோம். கடவுளே அவனை தண்டித்து விடு என்று நாம் ஜெபத்தில் கூட ஆக்ரோஷம்தான். கடவுளே அவனை தண்டித்து விடு என்று நாம் ஜெபத்தில் கூட ஆக்ரோஷம்தான். ஆனால் இயேசுவின் பாடம் இதுதான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் வெறுப்புதான். நீ அவனுக்கு அன்பை அறிமுகப்படுத்து. அவனை குணமாக்குவது உன் ஜெபம் அல்ல, உன் அன்பு ஜெபம். நாம் பகைவனை மன்னிக்கிறோம், ஆனால் மறக்க மாட்டோம் என்கிறோம். நாம் பகைவனை மன்னிக்கிறோம், ஆனால் மறக்க மாட்டோம் என்கிறோம். இது எப்படி இருக்கு தெரியுமா? நான் டயட்டில் இருக்கிறேன், ஆனால் பிரியாணி மட்டும் சாப்பிடுவேன். நான் டயட்டில் இருக்கிறேன், நான் பிரியாணி மட்டும் சாப்பிடுவேன் என்பது போல இருக்கிறது. தவக்காலம் என்பது பகைவனுக்கு லீவு கொடுப்பதல்ல, பகைமையே டெர்மினேட் செய்வதுதான். தவக்காலம் என்பது பகைவனுக்கு லீவு கொடுப்பதில்லை, பகைமையே டெர்மினேட் செய்வதுதான். பகைவனுக்காக ஜெபிக்கும் போது நம் இதயம் லைட் ஆகும். பகைவனுக்காக ஜெபிக்கும் போது நம் இதயம் லைட் ஆகும். இல்லை என்றால் அது வெறுப்பு என்னும் பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கும். அது வெறுப்பு என்னும் பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கும். சிலுவை தந்து வெற்றியில் பயணிப்போம். கல்வாரிக்கு பிறகுதான் உயிர்ப்பு உண்டு. பகைவனை மன்னித்த பிறகுதான் நம் உள்ளத்தில் உண்மையான உயிர்ப்பு நிகழ்கிறது. பகைவனை மன்னித்த பிறகுதான் நம் உள்ளத்தில் உண்மையான உயிர்ப்பு மகிழ்கிறது. நீதிமானே, வெறுப்புக்கு வெறுப்பால் பதிலடி கொடுக்காதே, அன்பால் பதிலடி கொடு. நீதிமானே, வெறுப்புக்கு வெறுப்பால் பதிலடி கொடுக்காதே, அன்பால் பதிலடி கொடு. உன் அன்பு ஒரு நாள் உன் பகைவரை வெட்கப்பட வைக்கும். நீ உயிர்த்தெழுவாய், உயரப் பறப்பாய். ஆமென்.